Hi friends, welcome to Samriya channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் மெசேजेसக்கும் அப்புறம் என்னோட மெயில்ஸ்க்கும் வந்து நிறைய மெசேजेस வந்துட்டு இருக்கு. எதை பத்தினா இந்த child kidnapping பத்தி நிறைய மெசேஜ் வந்து குழந்தை கடத்தப்படுறதா நிறைய மெசேजेस வந்துட்டே இருக்கு. என் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் ஏகப்பட்ட மெசேजेस. அது தொடர்ந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேனிக்கா வந்து நிறைய விஷயங்கள் எழுதிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாம அதோட கிளிப்பிங்ஸுமே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கான வீடியோ கிளிப்பிங்ஸாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய வீடியோஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணவே இல்லை, ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றுலேருந்து வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. அதாவது உங்கள் ஏரியாலே வந்து 8 குழந்தைங்களை காணும், இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைல்ட் கிட்னாப்பிங்கிற விஷயம் வந்து உண்மையா இல்லை ரூமரா, குழந்தைகள் கடத்தப்படுறாங்கன்றது உண்மையான விஷயமா இல்லை பொய்யா, இல்லை அது பொய்னா அதுக்கான ஃபேக்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபேக் நியூஸாக இருந்தால் அந்த ஃபேக் நியூஸை வந்து நம்ம தெளிவுபடுத்த போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பேரண்ட்ஸை மாதிரியும் நானுமே ரொம்ப பயந்தேன். நேற்றுலேருந்து ஆக்சுவலி இந்த மெசேஜஸ்லாம் பார்க்கவும் ரொம்ப பயமாக இருந்தது. குழந்தைங்கள சும்மா விளையாட வெளியில் அனுப்புறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அவங்கக்கிட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் வந்து நேற்று கூட விளையாட ஆரம்பித்தேன். 2 குழந்தையோட அம்மா நான். ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப பேனிக்காக தான் இருந்தது. என்ன மாதிரியே நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த விஷயத்தில் பயந்து தான் போயிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ்லேருந்து மெயில் அண்ட் மெசேஜஸ் வந்துச்சு இதை பற்றி, இந்த சைல்ட் கிட்னாப்பிங் பற்றி. உங்கள் குழந்தைங்கள்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது இன்னுமே வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ நேற்று நைட்லாம் வந்து இது நினச்சி கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. ஸோ இதை பற்றின ஃபேக்ட் செக் என்னன்னு சொல்லிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஃபர்ஸ்ட் நியூஸாக வந்தது காலையில் நியூஸ் எல்லாமே வந்து பொய்ன்னு சொல்லிட்டு சென்னை போலீஸ்க்கு வார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யாருமே பேனிக் ஆக வேணாம், இந்த மாதிரி சைல்ட் கிட்னாப்பிங் வந்து இங்கே நடக்கலை, சென்னையில் நடக்கலை, இந்த மாதிரி வர மெசேஜஸ் எல்லாமே வந்து ரூமர்ஸ் தான். ஸோ இதை எதையுமே நம்பாதீங்க, இது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான், இது எதுவுமே உண்மை இல்லை, இல்லை எதுவுமே நம்பகத்தன்மை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடியோஸு கிளிப்பிங்ஸ் எதெல்லாம் ஷேர் பண்ணாங்களோ அது எதுவுமே வந்து சென்னையை சேர்ந்ததே கிடையாது. எல்லாம் வந்து பீகார் இல்லைன்னா வந்துட்டு வேறு இடத்துல ஈஜிப்ட் அந்த மாதிரி தூரமான வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து எடுத்த வீடியோஸ் தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இப்போ நடந்த விஷயங்களே கிடையாது. இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உண்மையே கிடையாது. குழந்தை கடத்தல் நடக்கலை, அதுவும் உங்கள் ஏரியாலே நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபார்வர்ட் மெசேஜஸில் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ்லாம் கொடுத்தாங்க. என் வீட்டு பக்கத்தில் 8 குழந்தைய காணோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்க வந்து ரொம்பவுமே பதட்டம் ஆயிடுச்சு நேற்றெல்லாம். ஸோ வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். இந்த நியூஸில் எதுலேயுமே உண்மை கிடையாது. இந்த கிளிப்பிங்கில் காட்டுற வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் ஒரு காட்டுப்பகுதியில் வச்சு அவங்க வந்து குழந்தைகளோட ஆர்கான்ஸை உயிரோடு இருக்கும் போதே திருடுற மாதிரியான ஒரு கிளிப்பிங்கை தான் காட்டியிருந்தாங்க அந்த வீடியோவில். அந்த வீடியோ நான் முழுசாக பார்க்கல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது, அதனால் பார்க்கல. ஸோ அதோட கிளிப்பிங் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு பார்த்தா இது உண்மையே கிடையாது. இன்ஃபேக்ட் இது சொல்லப்போனால் இந்த வீடியோ வந்து 2022 எடுக்கப்பட்டது. அண்ட் இது ஒரு உண்மை சம்பவமே கிடையாது. அதுலேயே டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க, இந்த வீடியோ வந்து சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது இந்த விஷயம் உண்மை கிடையாதுன்னு. அப்புறம் இன்னொரு இமேஜ் பார்த்துருப்பீங்க. ஒரு கவரில் குழந்தைங்களை 4 குழந்தைங்களை சுற்றி இருப்பாங்க. அவங்கள சுற்றி நிறையா பேரண்ட்ஸ் வந்து அழுதுட்டுருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுவுமே வந்து 2019 எடுக்கப்பட்ட வீடியோ. அது என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலாக ஏதோ ஒரு குழி தோண்டியிருக்காங்க. அந்த குழியில் வந்து தண்ணி ரொம்ப இருக்கு, மழை பெஞ்சு. ஸோ அந்த பக்கமாக அந்த 4 குழந்தைகள் வந்து அந்த குழியில் விழுந்து இறந்தும் போயிட்டாங்க, பாவம். ஸோ அந்த வீடியோவை தான், அந்த கிளிப்பிங்கை தான் எடுத்து ஷேர் பண்ணி இப்போ நடந்த மாதிரி இதை காமிச்சு, ஸோ 4 குழந்தைங்களை வந்து வெட்டி அவங்களோட ஆர்கான்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சித்தரித்து அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் பரப்புறதுனால அவங்களுக்கு யாருக்கு என்ன சந்தோஷம், யாருக்கு என்ன நன்மைன்னு தெரியல. இது வந்து வேணும்ட்டே பரப்பப்படுற பொய்யான தகவல். ஸோ இதை வந்து யாருமே நம்பாதீங்க. இப்போது சரி இது போய் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நமக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. ஆனால் இந்த விஷயம் நடந்ததுலேருந்து நேற்று மட்டுமே 3 சம்பவங்கள் நடந்திருக்கு.
அதாவது இந்த இச்சை கடத்தல்ன்ற விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்தே சாமானிய மக்கள்லாம் ரொம்ப பதட்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா, கடத்தல் எல்லாமே வந்து வட மாநிலத்திலேருந்து வந்த ஒரு 10 பேர் தான் செய்கிறாங்க. சென்னைக்கு வந்து வட மாநிலத்தார் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க வந்து பல இடங்களுக்கு பிரிஞ்சு போய் இந்த கிட்னாப்பிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவலாக போயிட்டுருக்கு. அதனால் என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு வட மாநிலத்தார், அதாவது எந்த ஒரு நார்த் இந்தியனை பார்த்தாலுமே வந்து நமக்கு பயமாக இருக்குது. அது ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், குப்பை அள்ளுறவராக இருக்கட்டும், அவங்க யாரை பார்த்தாலும் பயப்படுறோம். அதனால என்ன நடக்குது, நம்ம மக்கள் வந்து சென்னை ஆள் இல்லாமல் வேறு எந்த ஒரு மாநிலத்தாரை பார்த்தாலும் சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் அவங்கள பார்க்குறாங்க. ஸோ இப்படியே இருக்க நேற்று ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, குப்பை அள்ளுறதுக்காக ஒரு தொழிலாளி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைம் கேட்டுக்கு வெளியில் நின்று ஒரு குழந்தைய பார்த்து ஒரு ஹாய் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அவரோட களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு, வேலை செய்கிற களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த குழந்தைகிட்ட பேசியிருக்காரு. அதை பார்த்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என் குழந்தைய கடத்துறதுக்கு தான் இவன் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு பிளைண்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லவும், அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் வந்து குழந்தைய கடத்த வந்திருக்கியான்னு அவனை போட்டு அடின்னு அடித்து மூஞ்சே வந்து பயங்கரமாக வீங்கி போய் அவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. அவர் மூஞ்சே பயங்கரமாக வீங்கி போய் அவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்சதுக்கப்புறம் விசாரணையில் தெரிய வந்திருக்கு, அவருக்கும் சைல்ட் கிட்னாப்பிங்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் குழந்தை கடத்தல் பண்ணுறவரெலாம் இல்லை, பாவம் அவரோட தொழிலாளி, அவ்வளோதான். அவரோட உடல் சோர்வு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவர் அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்துருக்காரு. பாவம், அவர் பேச்சு கொடுத்தது தான் பெரிய தப்பாக போயிடுச்சு. அவரை தூக்கி அடித்து கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டாங்க. ஸோ இது ஒரு நியூஸு. செகண்ட் நியூஸ் என்னென்னா, சும்மா தாத்தாவோட ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன பையனை தாத்தா கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நார்த் இந்தியன் ஆள் வந்து சும்மா அவரை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து ஹாய் சொல்லி பேசியிருக்காரு. பேசினோன்னா அந்த தாத்தா வந்து, நீ கடத்த தான் என் குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லவும், அங்கே இருக்கவங்கலாம் சுற்றி சேர்ந்து அடித்து அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 நார்த் இந்தியன்ஸை கண்ணா அப்படின்னான்னு அடித்து அவங்களையும் கொண்டு போய் போலீஸில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணையில் தெரிய வந்தது என்னென்னா, அவங்களுக்கும் கிட்னாப்பிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் பல ஃபோட்டோஸும் வந்து ஷேர் பண்ணாங்க. தனித்தனியாக பிக்சர்ஸ் எடுத்து, இவங்களை மாதிரி ஆள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் உஷாராக இருங்க, இவங்க வந்து கடத்தலில் சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது நடக்கவும் வந்துட்டு ஒரு திருநங்கையை பாவம் அவங்கள பிடிச்சி அடித்து, அந்த ஃபேஸ் ரெசம்பிளன்ஸ், அந்த முக ஒத்துமை இருந்த ஒரே காரணத்தினால அந்த திருநங்கையை போட்டு அடித்து உதச்சி, நீ குழந்தை கடத்தல் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன நடக்குதுன்னா, ஒரு ரூமரை பரப்புனதுனால இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டது இல்லாமல் இது சாமானிய மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியாக நம்பிடுறோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நானுமே இந்த விஷயம் உண்மை நினச்சி ரொம்ப பயந்தேன் தான். அதனால் எல்லா மக்களுமே வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் நம்பிடுறோம். ஆனால் இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்போவுமே கொஞ்சம் நேரம் நிதானமாக இருந்து இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்கள பேனிக் பண்ண வேணாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ, எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய விஷயம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் நம்ம நிதானமாக யோசித்து ஃபார்வர்ட் பண்ணுறது நல்லது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி நடக்கும்போது, அதாவது நம்மளுக்கு ஒரு சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள் தெரிய வராங்க, குழந்தை கடத்த போகிறாங்க, இவங்க குழந்தை கடத்தலில் சம்மந்தப்பட்டவங்க, நம்மளுக்கு சந்தேகம் வருதுன்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, இல்லைனா அவங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போக வேண்டியது. நம்மளாம் வந்து அவங்கள போட்டு அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை வந்து நம்ம சந்தேகப்பட்டோம்னா நம்ம போலீஸ்கிட்ட சொல்லலாம், போலீஸ் வந்து அதை விசாரிக்கலாம். நம்மளாம் வந்து ஒருத்தரை அடிக்கிறதுன்றது வந்து தப்பு, குற்றம். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டவங்களையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார்? அந்த அடி வாங்கினவரில் அவரை அடித்தவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சந்தேகத்தின் பேரில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது, அதுவும் நமக்கெல்லாம் அதுக்கு அதிகாரமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கவங்களை அடித்து மூஞ்சை உடச்சி பண்ணதுனால அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை வந்துட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம யாருமே ஈடுபட வேண்டாம். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம
இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்ததுன்னா தெரிய வந்ததுன்னா மட்டுமே வந்து குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்காம ஆஸ் அ பேரண்ட்ஸாக எப்போவுமே அவங்க சேஃப்டியில் நம்ம வந்து முன்ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யாரை பார்க்குறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியணும். அவங்கக்கிட்ட நம்ம நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது இதெல்லாம் நமக்கு தானாகவே தெரிய வரும். அண்ட் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க மேலே கண்ணை வச்சுட்டே இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு சேஃபு. முக்கியமாக சின்ன குழந்தைங்க வெளியில் விளையாட போவாங்க, அதாவது வெளியில் விளையாட பார்க்கில் விளையாட போகிற குழந்தைங்க, கடைக்கு போகிற குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்க மேலே கொஞ்சம் கண்ணு வைக்கணும். அவங்க ஜாக்கிரதையாக இருக்காங்களான்னு அவங்க சேஃப்டியை உறுதி பண்ண வேண்டியது வந்து அஸ் அ பேரண்ட்ஸாக நம்மளோட கடமை தான். இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லித்தரணும். குழந்தைங்கக்கிட்ட என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் எந்த பொருளையும் வாங்காதீங்க, அம்மா அப்பா வந்து கூப்பிடாமல் நீங்கள் யாரு கூடயும் போகாதீங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க வந்து உங்களை கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வரணும், அம்மா இங்கே இருக்காங்க அப்பா அங்கே இருக்காங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸை காமிச்சு கூப்பிடுவாங்க. சில பேர் ஏதோ ஆள் அடையாளம் தெரியாத ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட அம்மா இங்கே இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவங்களோட சேர்ந்து போகாதீங்க அப்படின்ற இந்த மாதிரியான பாடங்களை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்களுமே உஷாராக இருப்பாங்க. ஏன்னா நம்ம 24 மணி நேரமும் நம்ம குழந்தைங்களோட இருக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஜுகேட் பண்ணி வச்சோன்னா அவங்களுமே சேஃபாக இருப்பாங்க. சச் அ ரிலீஃப். எனக்கு வந்து இந்த நியூஸ் பார்த்தது இந்த மாதிரி இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது வந்து ரொம்ப ரிலீஃபாக தான் இருக்குது. என்னதான் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாலும் நம்மளை சுற்றி ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் வந்து நேற்று இருந்தது. அது கொஞ்சம் இப்போ லைட்டாக விலகி இருக்குது. ஆனாலுமே வந்து எப்போவுமே நம்ம குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. இது ஃபேக் நியூஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் அவசரமாக இப்போ வீடியோ பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.